அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் நேரங்களை ஒதுக்கி இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற உங்களை காண்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்க நல்லா இருப்பீங்க. வார்த்தை கேட்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்காகவே வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்திலே பிறந்தார். நம்மை வாழ வைக்கக்கூடிய வல்லல் நம்மோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹாப்பி மார்னிங், சந்தோஷமான காலை வந்தனங்கள். சந்தோஷமாய் இந்த நாளை துவக்குங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிய கரமும் பாசமும் உங்களோடு கூடவே இருக்கிறது. அவர் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார். நம்புங்கள், அவநம்பிக்கை கொள்ளாதிருங்கள். அவருடைய அற்புத கரம் உங்களை நடத்துகிறது, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்ல விருப்பப்படுறேன், கேட்கலாமா? ஒரு விவாகமான ஒரு இளம்பெண், அவர்கள் கர்ப்பவதி ஆகிறார்கள். அவர்கள் கருவிலே இரட்டை குழந்தைகள் இருக்கின்றது. பிரசவ நேரம் நெருங்கியிருக்கக்கூடிய அந்த ஓரிரு நாட்களிலே கருவில் இருக்கக்கூடிய அந்த இரட்டை குழந்தைகள் பேசிக்கொள்கின்றதாம். இளைய குழந்தை தம்பிக்காரன் அண்ணனை பார்த்து கேட்கிறான், அண்ணா, டெலிவரிக்கு அப்புறமா என்ன நடக்கும்? அப்ப அண்ணன்காரன் சொல்றான் தம்பிய பார்த்து, நம்ம ஒரு புதிய உலகத்தை பார்க்க போறோம், நம்ம ஒரு புதிய உலகத்துக்குள்ள போக போறோம், ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்க போறோம், நம்ம சொந்த காலாலேயே நம்ம நடக்க போறோம், நம்ம ஓட போறோம், பெரிய பெரிய நன்மைகளை நம்ம பெற்று அனுபவிக்க போறோம். அது எல்லாவற்றிற்கும் மேல முதல்ல நம்ம அம்மாவை பார்க்க போறோம். நம்ம அம்மா நம்மளை தொட்டு தூக்க போறாங்க, நம்மளை அணைச்சிக்க போறாங்க, நமக்கு முத்தமிட போறாங்க, நம்மை கட்டி தழுவ போறாங்க, நம்மளை கொஞ்சி மகிழ போறாங்க, அவங்க அன்புல நம்ம மகிழ போறோம் அப்படின்னு அண்ணன் அழகாய் விஷயங்களை விவரிக்கும் பொழுது தம்பி இளையவன் கேட்கிறான், என்னன்னா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்களா நமக்கு அப்படின்னு நீ நம்புறியான்னா? நம்ம இவ்வளவு நாட்கள் இந்த இடத்திலேயே சுத்தி சுத்தி வருமே, ஒரு இருட்டை நம்ம ஃபீல் பண்றோமே, நம்ம எவ்வளவு பயப்படுறோம். நாம் இருக்கிற இந்த இடத்துல, இந்த நிலையில எத்தனை அதிர்வுகள், எத்தனை விஷயங்கள் நம்மளை பதட்டத்துக்குள்ளாக்குது, பயப்படுறோம். பல நேரத்துல ஒரு விதமான சத்தம்லாம் நமக்கு கேட்குது, பதறி போயிடுறோம். இந்த பதற்றத்துல, இந்த அதிர்வுகள்ல, இந்த அச்சுறுத்தக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வரும் பொழுது, ஒரு நாளும் அம்மா நம்மளை தொடவே இல்லையே, ஒரு நாளும் அம்மா நம்மளை தூக்கவே இல்லையே, இதுவரைக்கும் நம்மை தொடாத ஒரு அம்மா, நம்மை தூக்காத ஒரு அம்மா, நம்மை கட்டி தழுவாத அம்மா, நமக்கு முத்தமிடாத ஒரு அம்மா, இனிமேல் நம்மளை தொட்டு தூக்கி கட்டி தழுவி நமக்கு முத்தமிடுவார்களா? எப்படி அண்ணா நீங்க இதை நம்புறீங்க? என்னால நம்பவே முடியல, புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லும் பொழுது அண்ணா சொல்றானா, தம்பி ரொம்ப அறிவுபூர்வமா லாஜிக்காலாம் யோசிக்காத, கண்களை மூடி நல்லா ஃபீல் பண்ணு, நல்லா உள்வாங்கு, உணர்ந்து பார், நாம நம்ம அம்மாக்குள்ளதான் இருக்கிறோம். நீ சொன்னல, பல அதிர்வுகள் வருது, பல பயங்கள் வருது, ஏற்ற இறக்கங்கள் வருது, பல வகையான சத்தங்கள் கேட்குது, நம்ம பதறி போனோம் இல்லையா? அப்பெல்லாம் நம்மளை சேஃபா பார்த்துக்கிட்டது நம்ம அம்மாதான். இந்த பயத்தில், பரிதவிப்பில், பதற்றத்தில் நாம் பாதிக்கப்படாதபடிக்கு நம்மளை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டது நம்ம அம்மாதான். நல்லா ஃபீல் பண்ணி பார், நல்லா உணர்ந்து பார்.
நம்ம அம்மா கொடுக்கிற ஆகாரத்தை தான், அவங்க சாப்பிடுற ஆகாரத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனர்ஜியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க விடுற சுவாசம் தான் நமக்கு சுவாசமா மாறி நம்ம மூச்சு காத்து விட்டு இந்த இடத்துல உயிர் பிழைச்சிட்டு இருக்கோம். நல்லா ஃபீல் பண்ணி பாரு. நம்ம ஹார்ட் பீட்டும் அவங்க ஹார்ட் பீட்டும் ஒன்னா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம நம்ம அம்மாக்குள்ள தான் இருக்கிறோம். நம்ம அம்மாவினுடைய அரவணைப்புல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அத அறிவுபூர்வமா யோசிக்காத, ஃபீல் பண்ணு, நீ நல்லா உணர்வ அப்படின்னு அண்ணன் சொன்னானா? ஆம் அன்பானவர்களே, பல நேரத்தில் அந்த தம்பியை போலத்தான் வாழ்வில் சில தனிமையின் பாதைகளை அனுபவிக்கும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் இருக்கிறாரா, கர்த்தர் இருக்கிறாரா, இயேசு இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்டு சில நேரத்துல என்ன தெரியுமா எண்ணம் வந்துருது? கடவுளே இல்லை என்ற எண்ணத்துக்கெல்லாம் மனுஷன் போயிடுறான். ஆண்டவரே இல்லை என்ற இடத்துக்கெல்லாம் மனுஷன் போயிடுறான். ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே மனுஷன் இழந்துடுறான். ரொம்ப லாஜிக்காலாம் யோசிக்காதீங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. நீங்க ஆண்டவருக்குள்ளதான் இருக்கீங்க. ஆண்டவருடைய கைகள் தான் உங்களை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறது. அவர் அன்பு உங்க மேல இருக்கிறதுனால தான் இந்த 2025 வருஷத்தை துவக்கின எத்தனையோ பேர் இந்த நவம்பர் மாதம் 21 இன்னைக்கு இல்ல. இந்த வருஷத்தை துவக்கி எத்தனையோ பேர் நம்மளை விட நல்லவங்களா இன்னைக்கு இல்ல. நம்ம கூடவே சமகாலத்தில் வாழ்ந்த நம்ம விட இளவயது உள்ளவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா பயத்திலும் பயணத்திலும் எதிர்மறையான சூழ்நிலையிலும் பதற்றமான நிலையிலும் ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன் நம்ம அழகா காப்பாத்தினதுனால தான் இந்த நவம்பர் மாதம் 21 வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்புங்கள், நீங்கள் அவரோடு தான் இருக்கிறீர்கள். நம்புங்கள், நீங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறீர்கள். நம்புங்கள், நீங்கள் அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். நம்புங்கள், அவர்தான் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். நம்புங்கள், அவர் உங்களை நல்லா வச்சுப்பாரு. அப்ப அவனுடைய அருமையான வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தாயை போல தேற்றுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறாருங்க. அப்புறம் என்ன பயம்? அப்புறம் என்ன கவலை? அப்புறம் ஏன் நீங்க குறை பாடணும்? அப்புறம் ஏன் நீங்க ஏங்கி தவிக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். தேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள், இன்னும் தேற்றப்படுவீர்கள். ஆற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள், இன்னும் ஆற்றப்படுவீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள், இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் மேல் இன்னும் ஆழமான நம்பிக்கை இல்லாத உங்கள் அன்பர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்களும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அதீதமாய் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஹாப்பி மார்னிங். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் 21 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய சகோதரி ஏ சாந்தி, அன்பு மகள் டி ஷாலினி, அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் நாகராஜன், சிஸ்டர் என் ரூபி ஜெனிஃபர், இவங்க இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. இவர்களுக்காக நம்ம விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இந்த காலையில 10:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலே விசேஷமான உபவாச கூடி வரவு நமக்கு உண்டு. தேவ பிள்ளைகள் ஊக்கமாய், உற்சாகமாய், சந்தோஷமாய் ஆலய ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆன்லைன்ல இன்றைக்கு நடக்கக்கூடியதான உபவாச ஜெபத்திலே பங்கு கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த நவம்பர் மாதம் 21 வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய நேசக்கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக.
உடைய பாசக்கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. என் ஆண்டவர் எங்கே என்ற 1000 கேள்விகள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்குமே, ஆனால் அவர் எங்கேயோ இல்லை, அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், நான் அவருக்குள்ளாகவே இருக்கிறேன், அவர் கரம்தான் என்னை காக்கிறது, அவருடைய இரக்கம்தான் என்னை நடத்துகிறது என்ற உயர்ந்த நம்பிக்கை கொண்டு உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உத்வேகத்தோடு புதிய எனர்ஜியோடு நிறைவோடு வாழ்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷமான பலன், ஆற்றல், கிருபை, ஞானம் எல்லாவற்றையும் பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக தந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற, பிறந்த நாள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய வல்ல தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாட்களிலே விசேஷமான ஆசீர்வாதங்களை படைத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து செழிக்க செய்தருளும்படி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க.